நாமளே ஆளுகின்றோம். அதனால இந்த தேவலோகத்துல நாமளே ஏதாவது தேவலோகத்துக்கு நாமளே அதிபதி இனிமே எந்த கடவுளும் கிடையாது, எந்த தேவனும் கிடையாது. இனிமே நாமளே தேவன் முறைதான் நாமளே அதிபதி அல்லவா? அப்படியானால் இந்த சத்தியா இங்க குளிச்சல் கூட்டம் இருக்கிறது. என்ன செய்கிறீர்கள்? அம்மனாய்க்கு மாரியம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழா கொண்டாடுறோம். திருவிழா கொண்டாடுற அம்மன் சிலைக்கு முன்பதாக நாங்கள் யாகம் வளர்த்தி கொண்டு இருக்கிறோம். நாங்க அப்படிதான் ஆடம்பரம். அதாவது இனிமேல் இந்த உலகத்தில் தேவர்கள் கிடையாது, தேவரும் கிடையாது. கோவில பூசாலே இருந்தான் அப்படியே நான் உங்களை வெற்றுவேன். உங்ககிட்ட நாங்க அடி வாங்கினது போதும், உத வாங்கினது போதும். அம்மனாய்க்கு மாரியம்மன் இதோ அமர்ந்து இருக்கிறது. நீங்க எதுவெல்லாம் செய்யுங்க, அடி ஓடி எதுவெல்லாம் நீங்க நாசம் செய்யுங்க. எங்களை விட்டுருங்க ஐயா. அம்மனை நான் என்ன செய்வேன் என்றால் இந்த அம்மனை நான் எடுத்து உழைக்க வேண்டும்.
அசுரனை அழித்து விட்டாய். இப்ப நான் எங்க அமரணும்? யாரை காக்க வேண்டும்? யாரை காக்க வேண்டுமா? ஆமா ஊரை அமர வேண்டுமானால் சரி இதிலே அமர்ந்து ஊர் மக்கள் யாவத்தம் சரி என்ன வரம் கேட்கிறார்களோ வரத்தை கொடுத்து சரி இந்த ஊரானது செழித்தோங்கி இருக்க வேண்டும். அப்படியே வாணி கும்பத்திலே வாணி கும்பம் கேளுங்கள் சபையோர்களே, கேளுங்கள் சபையோர்களே, ஆகாயவாணி பூமாதேவி சண்டை என்ன முகாசூர மத என்ன மாரியம்மன் பிறப்பு நாடகம் இதோடு முடித்து விட்டது. பார்த்தவர்கள் கேட்டவர்கள் ஒவ்வொரு வார்த்தை 30 பேரோடு சொல்லி 30 பேர் 50 பேரோடு சொல்லி எங்களுடைய நாடகத்தை வரவேற்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கேளுங்கள் சபையோர்களே, இன்று இரவும் இதே மேடையால் இதை விட பிரமாண்டமாக நாடகம் நடைபெறும். எல்லோரும் வந்து கண்டு கழிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது மாரியம்மன் அமர்ந்திருக்கிறது. ஏதோ உங்க கையில உள்ளது 5 10 அம்மன் இடத்துல செலுத்தி விட்டு விபூதி விட்டுட்டு போங்க. உங்களுக்கு தான் நல்லது. செல்ல கொடுத்துரு.